ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே ஒரே மாதிரியே மில்லில் போய் அரைக்காமல் வீட்டில் மிக்ஸி ஜார்லேயே இதை செய்ய போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக குக்கர் யூஸ் பண்ணி இதை நம்ம செய்ய போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப கிறிஸ்பியான காரா முறுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு சிட்டன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து 1 கப் அளவு உளுந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு 25 முறுக்கு வருங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் போடுற சைஸை பொறுத்தது வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்துன்னு எதுனாலும் எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் ஊற வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நல்லா 2 தடவை கழுவிட்டு இதை குக்கர்லேயே வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துகிட்டு போகிறோங்க. நான் வந்து 1 கப் அளவு வந்து உளுந்து சேர்த்துருந்தேன். அதுக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு அதை அப்படியே நம்ம வந்து அடுப்பில் வைக்க போகிறோம். அப்படியே இருக்கட்டும். அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4 விசில் கழிச்சு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விசில் போட்டுட்டு ஒரு 5 விசில் நல்லா விட்டுருங்க. நல்லா குழஞ்சிரட்டும். இப்போது தண்ணி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவாக ஊற்றிடக்கூடாது. அதே அளவு சேர்த்தா தான் உங்களுக்கு அடிப்பிடிக்கவும் செய்யாது. அதே நேரத்தில் நல்லாவும் வெந்திருக்கும். உங்களுக்கு வந்து நறுநறுன்னு இருக்காது. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் பொழுதே மாவாட்டம் இருக்கணும். இந்தளவு நீங்கள் தண்ணி சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ராவும் தண்ணி இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பேட்சாக கூட ஒரு 2 தடவை கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். பாருங்களேன், அடியில் தண்ணி இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் அடிப்பிடிச்சிருக்கவே இல்லை. ஒரு ஸ்பூனால் நீங்கள் கலக்கும் பொழுதே நல்லா மேஷ் ஆகிடுது. ஆனால் மிக்ஸி ஜாரில் போட்டால் தான் உங்களுக்கு வந்து முறுக்கு பிழியும் பொழுது நல்லா ஸ்மூத்தாக வரும். அதுக்காக தண்ணி எதுவுமே சேர்க்காமல் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அதில் சுத்த வரல அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கிறேன். பாருங்களேன், இந்த அளவு வந்திருக்குது. நல்ல ஒரு ஸ்மூத்தாக பார்க்குறதுக்கு பட்டர் மாதிரி இருக்குது. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா உளுந்தையுமே அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 2 தடவையாக போட்டு அரைச்சிருந்தேன். 2வது இதையுமே சேர்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாச்சும் அரிசி மாவு, இடியாப்ப மாவு ஏதாவது இருக்கும் இல்லையா, நீங்கள் கடையில் வாங்கினதாகவும் இருக்கலாம். இல்லைன்னா வீட்டில் நீங்கள் இடியாப்பத்துக்கு அரிசி மாவு அரைச்சி வச்சுருப்பீங்களா, அதை கூட எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 2 டீஸ்பூன் வரைக்குமே சேர்க்கலாங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் இதில் நல்லா செரிமானம் ஆகிறதுக்கு, நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்கு, ஃப்ளேவருக்கு சீரகம் இருக்கு இல்லையா, அது 1 டீஸ்பூனை எடுத்து கையில் நல்லா வந்து தேய்ச்சிட்டு இது மாதிரி போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ எல்லா சைடுமே உப்பு மிளகாய்த்தூள் போகிற மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். எப்பயுமே இந்த மாதிரி கார முறுக்குக்கு பெருங்காயத்தூள் சேருங்க. கார முறுக்குக்கு சீரகம் சேர்த்தா நல்லாயிருக்கும். வெள்ளை முறுக்கு செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஓமம் சேருங்க. அதனோட ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. இப்போ அரிசி மாவை இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்தோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் கூட கெட்டி விழுகாது. இல்லை அப்படின்னா நீங்கள் மொத்தமாக போட்டுட்டு ஒரேடியாக கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அங்கங்கே கெட்டியாக நின்றோம். அது அந்தளவு நல்லா இருக்காது. நம்ம 1 கப்பளவு உளுந்தெடுத்தோம் இல்லையா, இதுக்கு 2 கப்பளவு நான் அரிசி மாவு சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக சேருங்க. உங்களுக்கு மாவு வந்து ரொம்ப கொஞ்சம் இலகு பதமாக இருந்துச்சு அப்படின்னா முறுக்கு வந்து உடஞ்சி போயிடும். மாவு நிறையா சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கல் மாதிரி ஹார்டாக கடுக்கடுன்னு இருக்கும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம எவ்வளோ தண்ணி சேர்க்குறோம் உளுந்து அரைக்கும் போது அதை பொறுத்து தான் மாறுபடும். நீங்கள் தண்ணி சேர்க்காமல் கெட்டியாக அரைச்சிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாவு செலவும். தண்ணி நீங்கள் நிறையா சேர்த்துட்டீங்க உளுந்து அரைக்கும் போது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கணும். உங்களுக்கு லாஸ்ட் அந்த முறுக்கு மாவு பதம் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா, அந்தளவு இருக்கணுங்க. கையில் வந்து ஒட்டணும், ஆனால் ரொம்ப இலகுவாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும். நான் இன்னும் கொஞ்சமே மாவு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே 2 கப்பு சேர்த்தேன், இன்னொரு கப்பு சேர்த்துட்டேன். இப்போ பார்த்து பாருங்களேன், நல்லா வந்து பிசைஞ்சாச்சு. நல்ல ஒரு முறுக்கு பதம் சூப்பராக வந்துருச்சு, முறுக்கு மாவு பதம். இதில் என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் சூடு பண்ணியிருக்கிற எண்ணெயவே கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் பிசைஞ்சு விடுங்க. கையில் ஒட்டணும். பாருங்களேன், கையில் ஒட்டுது. அதே நேரத்தில் சப்பாத்தி மாவு பதத்துக்கு இல்லை. இதுதான் சரியான பக்குவம். இதே பக்குவத்தில் நம்ம புளிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் தண்ணி நிறையா சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் குடிக்குங்க. அதையுமே பார்த்துக்குங்க. இப்போது நம்ம புளியிற அந்த அச்சுலையும் சரி கரண்டிலையும் சரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா எண்ணெயை வந்து லைட்டாக தடவி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து போட்டுடலாம். அழகாக புளியறதுக்கு சூப்பராக வரும். நீங்கள் 3 கன்று 5 கன்று எதுலனாலும் நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 இது இருக்கும் இல்லையா, நான் அதுதான் எடுத்துருக்கிறேன். முறுக்கு பிழியறதுக்கு சூப்பராக வந்திருக்குது. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து ரொம்ப கொதிக்க இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து ஒரு துண்டு கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உள்ளே போட்டோம் அப்படின்னா அது அழகாக பபிள் ஆகி மேலே வரணும். அந்த அளவு இருக்கணுங்க.
எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம முறுக்கா ஒன்றா போட்டு எடுத்துடலாம். முறுக்கு வந்து உள்ளே நல்லா மூழ்கி வேகணும். அந்தளவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த கடாய்க்கு 3 முறுக்கு போட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். அதனால் நான் 3 சேர்த்துக்கிறேன். எண்ணெயும் இந்தளவு சூடாக இருக்குது. நல்லா உள்ளே மூழ்கி வேகிற அளவு எண்ணெயும் இருக்குது. நல்லா சலசலன்னு இந்த மாதிரி சவுண்டு வரும். நீங்கள் என்ன பண்ணிக்கணும், முறுக்கு சேர்த்த உடனேவே ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா வெளியே எல்லாம் வெந்திருக்கும், உள்ளே எதுவுமே வந்திருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சுக்கிறணும். நல்லா திருப்பி விடுங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் சலசலப்பு கொஞ்சம் அடங்கிரும். அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுக்கணும். பாருங்களேன், இப்போ எல்லாமே லைட்டாக அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துருங்க. நல்லா கிறிஸ்பியான முறுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பக்கத்தில் மில் இல்லாதவங்க, இல்லை வந்து போக முடியாது குட்டீஸை வச்சுட்டு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் மாவு சேர்க்கறத மட்டும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பளவு உளுந்துக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி சேர்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து மாறுபடும். 3லேருந்து 4 கப்பு வரைக்குமே சரியாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.